நான் போன பிரமுகர்கள் தான் சொல்லியிருந்தேன், இப்படி ஒரு கேப்டனாக இருந்துக்கிட்டு ஒருத்தரை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுறது, கஷ்டமான டாஸ்க் கொடுக்கறது, அண்ட் நடக்கிற பாதி பிரச்சனைக்கு இவங்களே முக்கியமான காரணமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை. அவங்களோட பதவிக்கு ரொம்ப ரிஸ்கியாக போய் முடியும்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே இப்போது அவங்க பதவிக்கு ஆப் வச்சுட்டாங்க. அது என்னென்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள் ஃபோனுக்கு டான்னு வந்து சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தலைவி மஞ்சரியின் வழிநடத்துதலில் பாரபட்சம் இருந்தாலோ அலட்சியம் இருந்தாலோ ஒரு கிரீன் பேட்ஜை எடுக்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். போன வீக் அருணுக்கு எப்படி கேப்டனுக்கு ஒரு கேப் கொடுத்து ஏதாவது பிரச்சனைனா ஒன்றா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இப்போ மஞ்சரிக்கு ஒரு 3 பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு பேட்சை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு 3 முறை பேட்ச் எடுக்கப்பட்டால் மஞ்சரியின் கேப்டன் பதவி பறிக்கப்படும். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்தார். முத்துக்குமார் வந்துட்டு அருண் உங்களை மார்க் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை மாதிரி மார்க் பண்ணி காமிச்சது, ஒரு ப்ரொவோக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு கேப்டனுக்கு அழகில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்சை முத்துக்குமார் பிடிங்க. அவரை மார்க் பண்ணிட்டு இதுக்கு பேர் தான் மார்க்கிங் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அக்ரெசிவ் மோட் ஒரு கேப்டனுக்கான தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சாச்சனா வந்து ரெண்டாவதா ராணுவ கூட நடந்த பிரச்சனைக்காக அதுவும் ஒரு கேப்டனுக்கு நல்லா அழகில்லை. ஏன்னா கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே அங்கே இருந்தோம், நாங்கள் இருந்துமே எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் நடந்துச்சு, பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறனால இதுவும் ஒரு கேப்டனுக்கு அழகில்லைன்னு சொல்லிட்டு அவங்க செகண்ட் மேட்சை பிடுங்கினாங்க. ராணுவ வந்து குதிக்க போறாரு கேர்ள்ஸுக்குமே தெரியும், பட் இவங்க அதை பர்சனலா பேசுறது அது கேப்டனோட அழகில்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேட்ச் தான். ஸோ கேப்டன் இஸ் இன் டேஞ்சர் ஜோன். ஆக மொதல் நாள் இவ்வளோ அடி விழு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வச்சுட்டார்.